பார்க்கின்ற பக்த கோடிகளுக்கெல்லாம் வணக்கத்தை உரித்தாகுகின்றேன். இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கிற ஒரு விஷயம். இது என்ன விஷயம்? குலதெய்வம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த குலதெய்வம் தெரியாதவங்க அந்த வழிபாட்டினுடைய குற்றத்தால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கின்றது. இது குலதெய்வ குற்றம் என்று பலர் சொல்ல, ஜோதிடர்கள் சொல்ல, சாஸ்திராதிகள் சொல்ல, எல்லாரும் கேட்டு எனக்கு எது குலதெய்வம்னு கேட்பாங்க. உடனே ஜோதிடர் ஒரு மாதிரி சொல்லுவாரு, சாஸ்திரம் தெரிஞ்சவர் ஒரு மாதிரி சொல்லுவாரு, நம்ம உறவினர்கள் முன்னோர்கள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு ஒரு குழப்பமான நிலை இருக்கும். பொதுவா பாருங்களேன், இந்த குலதெய்வம் என்ன உடனே முனீஸ்வரன் வழிபாடா, மாடச்சாமி வழிபாடா, இந்த வீரச்சாமி வழிபாடா அப்படின்னு சொல்லி காட்டேரி வழிபாடான்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் எடுத்த உடனே அம்பாள், அங்காள பரமேஸ்வரி, பச்சையம்மன், உங்களுக்கு இதுதான் குலதெய்வம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் உனக்கு பெருமாள் தான் குலதெய்வம், உனக்கு முருகன் தான் குலதெய்வம் அப்படி என்று சொல்வார்கள். இன்னும் போனா நரசிங்கம் தான் உனக்கு குலதெய்வம், இந்த இடத்துல இத்தனையாவது கிலோமீட்டர்ல இருக்கிறது தான் உனக்கு குலதெய்வம், இந்த குலதெய்வத்தை போய் கண்டுபிடிச்சு இப்படி வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு எது நிஜம் என்பது மனசுக்குள்ள ஒரு நெருடலாவே இருந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு என்ன அற்புதத்தை பார்க்க போறீங்கன்னா, உங்களுடைய நடைமுறை பிரச்சனையை வைத்தே உங்களுக்கு எது குலதெய்வம் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதான் இன்னைக்கு விஷயம். அந்த கண்டுபிடித்ததனுடைய ஆலயத்திற்கு சென்று அங்க எப்படி வழிபாடு செய்யறாங்களோ அதை செய்தா உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும். இந்த குலதெய்வத்தை தாம் தெரிந்து கொள்வதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சி. சரி, ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும். இப்ப பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல பெண்களுக்கு அடிக்கடிக்கு தொல்லைகள் வந்தால் என்ன, நோய், பிரச்சனைகள், கோபம், தேவையில்லாத தொல்லைகள், பிரிவு, பெண்ணால் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவது, இப்படி பெண்கள் சம்பந்தப்பட்ட மாதவிடாய் கோளாறு, பெண் காதல் வயப்படுவது, பெண்ணுக்கு உடல் பாதிப்பது, பெண் குழந்தை முடமாக பிறப்பது, பெண் குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறப்பது, இதற்கு பல்வேறு காரணம் இருக்கு. இந்த 5 நிமிஷத்துல நம்ம பேசிவிட முடியாது. இன்னைக்கு என்ன, எப்படி குலதெய்வம் கண்டுபிடித்தது, காலப்போக்கில் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி பெண்களுடைய பாதிப்புகளும் பெண்களுக்கு பாதிப்புகளும் இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் பெண் சம்பந்தப்பட்ட குலதெய்வமாகத்தான் இருக்கும் என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பெண் சம்பந்தப்பட்ட குடும்பங்களில் பெருமளவில் முனீஸ்வரனுடைய வழிபாடும் பெண் கடவுளுடைய வழிபாடாகத்தான் இருக்கும். உதாரணமாக, எந்த கிரகங்கள் எந்த ராசியாக இருக்கட்டும், உங்களுக்கு குலதெய்வமாக உள்ளவருக்கு குறிப்பிட்ட தொலைவில், தோராயமாக 100க்கு 90 விழுக்காடு சுற்றி 30 கிலோமீட்டருக்குள்ளதான் அந்த கோயில் இருக்கும். ஒரு சில அந்த 10% ஒரு சிலருக்கு 120 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும், ஒரு சிலருக்கு 180 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். ஒரு சில நாங்கள் சொற்பம் அதிகம் 90% 30 கிலோமீட்டருக்குள்ளதான். உதாரணத்துக்கு பாருங்க, ஒருவருக்கு நிறைய கோபம் வருது, அப்பப்போ பிரச்சனையா இருக்குது, பிரியிற அளவுக்கு சண்டை வருது, குழந்தை நல்லா படிச்சுட்டு இருந்தா தப்புல போறா பெண்ணு, அவ சரியில்லை அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சிங்க வாகனம் உள்ள ஒரு பெண் தெய்வமாகத்தான் இருக்கும். இதை கருத்துல வச்சுக்கோங்க. இந்த பெண் தெய்வம் சிங்கவாக, இது உறுதி நான் சொல்றது, நீங்க அதை கொஞ்சம் கேட்டு கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப நான் நேர்ல கேட்டா உங்களுக்கு சொல்ல முடியும், ஆனா இது ஆதாரம். இப்படி வச்சுக்கோங்க. இந்த பெண்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அது பெண் தெய்வமாக இருக்கும். நான் சொன்ன குறிப்பிட்ட தொலைவில் இருக்கும். சரி, இப்ப என்ன செய்யுங்க, இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஓம் சவ்வும் சாமுண்டாய குலதேவதாப்யோ மஸ்து இப்படின்ற மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு கனவுல வரும்.
ஒரு சிலருக்கு மனிதன் மூலியமாக தெரியும், ஒரு சிலருக்கு உங்களுக்கே அது தோணிடும். இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மந்திரத்தை செஞ்சு பயனடைங்க. பெண்கள் பிரச்சனை ஏற்படும், ஆனால் பெண் கடவுளாக இருக்கும் என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியோட பார்க்கிறேன். வணக்கம்.